إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பின் மூலம் பூரணமான பயனை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தின் தேவை மன்ஹஜு ஸலஃப் என்கிற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இங்கே நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற பிரயோகங்கள் இன்று பரவலாக பேசப்படுவதை நாம் கேட்கிறோம். சிலர் நான் சலஃபி என்று சொல்வதிலும் நான் சலஃபியா கொள்கையை சார்ந்தவன் என்று சொல்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இன்னும் சிலருக்கு சலஃப், சலஃபியா என்கிற வார்த்தைகளை கேட்டால் சங்கடமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறது. இன்னும் சிலர் சலஃபி என்கிற வார்த்தையை ஒரு பயங்கரமான வார்த்தையாக பார்த்து கொண்டிருப்பதையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். ஐரோப்பிய நாடுகளிலே அந்த வார்த்தையை தவிர்த்து கொண்டால் நல்லம் என்றுதான் பேசும்போது சகோதரர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். சலஃபி என்கிற வார்த்தையை நீங்கள் தவிர்த்து கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே இந்த சலஃப், சலஃபி, சலஃபியா என்கிற வார்த்தைகள் பெரும்பாலும் தவறாக புரியப்பட்ட வார்த்தைகளாகவே காணப்படுகின்றன. ஒன்றுமே புரியாமல் கொஞ்சம் பேர் சலஃபியா, சலஃப் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது என்ன என்றே புரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் சலஃபி என்கிறார்கள், சலஃபியா என்று சொல்கிறார்கள், இது என்ன ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு போன்ற இடங்களிலே அதை ஒரு 5வது மதுஹப் என்று கூட சொல்லுவார்கள். சலஃபி என்கிற ஒரு மதுஹப் இப்போது புதிதாக தோற்றம் பெற்றிருக்கிறது என்று சொல்வார்கள். மேற்குலகம் சலஃபி என்பதை ஒரு பயங்கரவாத கொள்கையாக பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ மன்ஹஜு ஸலஃப் என்றால் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் சலஃப், சலஃபியா என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாகும். சலஃப் என்கிற வார்த்தை பொதுவாக பயான்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படும், சலஃபு சாலிஹீன்கள் என்று. அதே போன்று நிறைய பேருடைய பெயர்களுக்கு முன்னால் இப்போது சலஃபி என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இஸ்மாயில் சலஃபி என்று சொல்வார்கள், அல்லது சிலருடைய பெயர்களுக்கு பின்னால் கேரளாவிலே ஹுசைன் சலஃபி என்பார்கள். இப்படி ஒருடைய பெயருக்கு பின்னால் சலஃபி என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதுவும் இந்த கோணத்தில் பார்க்கிறவர்கள் ஒரு மദ്രஸா, சலஃபியா என்கிற மദ്രஸா, அதிலே படிக்கிறவரை சலஃபி என்று சொல்வார்கள். ஸ்ரீலங்காவிலே தாரு தௌஹீத சலஃபியா என்ற ஒரு மദ്രஸா இருக்கிறது.
அதிலே படித்து வெளியாகக்கூடியவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். இந்தியாவிலே பனாரஸிலே ஜாமியா சலஃபியா என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது, அதிலே படித்து வெளியாகிறவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். பாகிஸ்தானிலும் ஜாமியா சலஃபியா என்ற ஒரு மதரசா இருக்கிறது, அதில் படித்து வெளியாகக்கூடியவர்களை சலஃபி என்று சொல்வார்கள். உண்மையிலேயே சலஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கிற போது, முன்னோர்கள், முன் சென்றவர்கள் என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாகும். முன்னோர்கள் அல்லது முன் சென்றவர்கள் என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வழக்கில் நம்ம இஸ்லாம் பேசும்போது, இஸ்லாமிய கொள்கை பற்றி பேசும்போது சலஃப் என்று நாம் பேசுவது யாரை குறிக்கும் என்று கேட்டால், முதல் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை, சஹாபாக்களை சலஃப் என்று அழைக்கப்படும். அதே போன்று தாபிஈன்களையும் சலஃபுகள் என்று சொல்வார்கள். மூன்றாவதாக தபஅ தாபிஈன்களையும் சலஃபுகள் என்று சொல்வார்கள். இந்த சலஃபுகள் என்று பிரயோகிக்கப்படுவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள். இதை எங்கிருந்து எடுத்தார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்தவாத்திரான ஹதீஸ், மிகவும் ஆதாரபூர்வமான நம்பகமான ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்ததாக அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். இதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் தாபிஈன்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள் தபஅ தாபிஈன்கள். இந்த மூன்று குழுக்களும் அல்லது இந்த மூன்று காலப்பகுதியையும் சேர்ந்தவர்கள் தான் சலஃபுகள் என்று இஸ்லாமிய பிரயோகத்தில் குறிக்கப்படுவார்கள். இந்த மூன்று காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய வழியில் பயணிக்கிறவர்கள் சலஃபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம். சலஃப் என்பவர்கள் மூன்று காலத்திலும் வாழ்ந்தவர்கள். அந்த மூன்று காலத்திலும் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த ஸ்டைலில் தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சலஃபிகள் என்று சொல்லப்படுவார்கள். சலஃபி என்பது சிங்குலர், ஒருமை, சலஃபியூன் என்பது பன்மை. இந்த மூன்று நூற்றாண்டிலும் வாழ்ந்த அந்த மூன்று காலப்பகுதியிலும் வாழ்ந்த மக்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறந்தவர்கள் என்று சொன்னால் எதில் அவர்கள் சிறந்தவர்கள்? பொதுவாகவே ஹைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எதில் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இங்கே பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதனால் எல்லா விஷயங்களிலும் அந்த மூன்று சாராரும் சிறந்தவர்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் ஈமானில் அவர்கள் சிறந்தவர்கள், அகீதாவில் அவர்கள் சிறந்தவர்கள், அமலிலே அவர்கள் சிறந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை புரிவதிலே அவர்கள் சிறந்தவர்கள். எந்தெந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வருகிறதோ அவை அனைத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சான்று பகர்ந்து விட்டார்கள். எனவே இந்த விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்தவர்கள் சலஃபுகள், அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் சலஃபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த காலத்தில் இருந்த கொள்கை, அந்த காலத்தில் இருந்த நடைமுறை, இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சலஃபியா என்று அதற்கு அழைக்கப்படும். உங்களுக்கு இதுல தெளிவு ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். சலஃப் என்றால் யார், சலஃபி என்பவர் யார், சலஃபியா என்றால் என்ன என்பது.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப சில நேரங்களில் இது நமக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி எழலாம். இந்த சலஃப் என்பதும் சலஃபியா என்பதும் சலஃபி என்பதும் நமக்கு தேவையா என்று. உண்மையிலேயே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் இஸ்லாமை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் இஸ்லாம் பேசக்கூடியவர்களாக இருப்பவர்களும் இஸ்லாத்தில் கவனம் செலுத்துகிறவர்களும் வயோதிபர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகிறவர்கள் வயோதிபர்களாக இருப்பார்கள். குத்துபா ஓத வருகிறவர் கூட ஒரு லெப்பை, ஸ்ரீலங்காவில் லெப்பை என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒரு ஆலிமாக அவர் இருக்க மாட்டார். அரபு தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பார், அல்லது தமிழில் தொகுக்கப்பட்ட ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் மிம்பரில் வைத்து வாசிப்பார். பயான்கள் என்று நடந்தால் என்ன நடக்கும் என்றால், மீலாது விழா மேடைகளில் பயான் பண்ணுவார்கள். அது யார் பண்ணுவார் என்று எல்லாரும் பண்ணுவார்கள். முஸ்லிம் தான் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரெல்லாம் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து மேடைகளில் ஏற்றி பயான் பண்ண வைப்பார்கள். வேறு விசேட பயான்கள் என்றெல்லாம் எதுவுமே இருக்காது. சில நேரங்களில் ரமலான் காலங்களில் ஒரு சில இடங்களில் பயான் பண்ணுகிற நிலைமை இருக்கும். அதுவும் எதுவுமே புரியாத பயான்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆலிம்கள், மௌலவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மார்க்கத்தில் கவனம் செலுத்துகிற வீதம் மிக அதிகரித்திருக்கிறது. மார்க்கத்தை படிக்கிற நிலை கூடியிருக்கிறது. பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் அதிகரித்திருக்கிறது. மாஷா அல்லாஹ். ஆனால் எவ்வளவு அதிகமாக மார்க்கம் பற்றி பேசப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனை பிரிவுகளை ஆதரித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற பிரிவுதான் சரியானது என்ற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால் அடுத்தவர்களை அவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வழிகெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். பொதுவாக களத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பரவலான விஷயம். யாரிடமாவது போய் மற்றவர்களை பற்றி கேட்டால் உடனே என்ன சொல்லுவார்கள் என்றால், அவர் வழிகேடர் என்பார். அவர் பிழையான கொள்கையில் இருக்கிறார், தவறான கொள்கையில் இருக்கிறார் என்று சொல்லுவார். இந்த நேரத்தில் ஓரளவு இஸ்லாமிய அறிவு உள்ளவர்களை தவிர மற்ற பொதுமக்கள் எல்லோரும் குழம்பி போகிறார்கள். நிறைய பேர் பேசும்போது, ஏன் நீங்கள் ஒன்றுபட மாட்டீர்களா, நீங்கள் ஏன் இப்படி போட்டு எங்களை குழப்புகிறீர்கள், மார்க்கத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறீர்கள் என்று ஆதங்கப்படுகிற நிலையை இன்று பரவலாக எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். உண்மையிலேயே எந்த கொள்கை சரியானது என்று பிரித்தறிய முடியாத ஒரு குழப்பமான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தான் மன்ஹஜு ஸலஃப் அவசியம் என்கிற தலைப்பு நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக அமையக்கூடியது மன்ஹஜு ஸலஃப். ஸலஃபுகள் பயணித்த வழியில் பயணிப்பது. மன்ஹஜ் என்றால் வழி. ஸலஃபுகள், இப்ப ஸலஃபுகள் என்று நான் சொல்லுகிற போதெல்லாம் உங்களுக்கு சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மனதிலே பதிந்துவிட வேண்டும். இப்ப மன்ஹஜு ஸலஃப் என்றால் சஹாபாக்கள் பயணித்த வழியில் பயணிப்பது, தாபிஈன்கள் பயணித்த வழியில் பயணிப்பது, தபஅ தாபிஈன்கள் பயணித்த வழியில் பயணிப்பது. இந்த 3 காலப்பகுதியையும் சேர்ந்தவர்கள் பயணித்த வழியில் பயணித்தால் நிச்சயமாக அவர் நேர்வழியில் இருப்பார். புதிதாக நம்மை பொறுத்தவரையில் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னவென்றால், அவனுக்கு எதையெல்லாம் நாம தர்க்க ரீதியாக தெளிவுபடுத்துகிறோமோ அப்போது அவனுடைய லாஜிக், அவனுடைய தர்க்கவியல் அதை ஏற்றுக்கொண்டால் அது சரி என்று நினைப்பான். இது மனிதனிடம் இருக்கிற ஒரு பலவீனம். அதனால் சில நேரங்களில் ஏதாவது ஒரு கொள்கையை தர்க்க ரீதியாக நிரூபித்து காட்டும் போது அந்த கொள்கை சரி என்று அதற்கு பின்னால் மக்கள் போய்விடுவார்கள். உதாரணமாக ஸ்ரீலங்காவிலே ஒருவர் வந்து சொன்னார், எங்களுடைய ஊரிலே அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்.
எல்லா இடங்களிலும் எல்லோருக்குள்ளும் அல்லாஹ் இருக்கிறான். ஹுலூல் வல் இத்திஹாத் என்று அந்த கொள்கைக்கு சொல்வார்கள், அல்லது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்வார்கள். அவரிடத்தில் அதற்கு நீங்கள் எப்படி இதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் தர்க்க ரீதியான சில நியாயங்களை முன்வைத்தார். தர்க்க ரீதியான நியாயங்கள் என்றால் உதாரணமாக அவர் சொல்லுவார், ஒரு வீட்டை காண்பித்து இது என்ன என்று கேட்டால் வீடு என்று சொல்லுவோம். வெளியிலே நின்று அந்த வீட்டை காண்பித்து இது என்ன என்று கேட்டால் வீடு என்று சொல்லுவோம். அதன் உள்ளே சென்று டோரை தொட்டு இது என்ன என்று கேட்டால் டோர் என்று சொல்லுவோம். அதே போன்று உள்ள போய் பர்னிச்சர்ஸை காண்பித்து இது என்ன என்று கேட்டால் இது பர்னிச்சர்ஸ் என்று சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி ஐட்டங்களை காண்பித்து இது என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரு பெயர் சொல்லுவோம். உள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் வெளியே வந்து அது என்ன என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? வீடு என்று சொல்லுகிறோம். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர், மனிதன், மிருகம், பறவை, வானம், பூமி. ஆனால் எல்லாவற்றையும் மொத்தமாக பார்த்தால் எல்லாம் அல்லாஹ் தான் என்பது அவருடைய வாதம். இந்த லாஜிக் அவர் முன்வைக்கக்கூடிய இந்த வாதம் சரி என்று யாருக்கு படுகிறதோ அவர்கள் அவருக்கு பின்னால் போகிறார்கள். அப்போ சிலர் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். குர்ஆனில் அர் ரஹ்மான் அல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் உடனே கேட்பார், மேலே இருக்கிறான் என்று சொன்னால் இப்ப பூமி கோள வடிவமானது, கீழ்ப்பகுதியில் உள்ளவருக்கு மேல் பகுதி ஒன்றிருக்கிறது. அப்போ மேலே என்று சொன்னால் எந்த மேலே நீங்கள் நாடுகிறீர்கள்? நமக்கு மேலே ஒரு பகுதி இருக்கிறது, உதாரணமாக நமக்கு மேலே அமெரிக்கா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அமெரிக்காவில் இருக்கிறானா என்று இப்படி ஒரு கேள்வியை கேட்பார். கேட்டதும் அந்த அவரிடம் போய் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு அடிப்படை ஞானம் இல்லாதனால் இந்த லாஜிக் ஓகே என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் இன்னும் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய அவர் சில இன்னும் தர்க்க ரீதியான சில கேள்விகளை கேட்பார். உதாரணமாக, நாயும் உருவப்படங்களும் உள்ள வீடுகளுக்கு யார் வரமாட்டாங்க? மலக்குகள் வரமாட்டார்கள். இவர் உடனே என்ன கேட்பார் என்றால், இதை ஹதீஸ் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று கேட்பார். இப்ப போய் உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்வார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஹதீஸ் தான் அது. நாயும் உருவப்படங்களும் உள்ள வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். உடனே அவர் கேட்பார், உயிரை கைப்பற்றுவது யார் என்று கேட்பார். நம்ம என்ன சொல்லுவோம்? மலக்கு. நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டில் உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றனவா இல்லையா? என்ன சொல்லுவார் போனவர்? மூத்து இடம்பெறுகிறது. அப்ப அந்த உயிரை கைப்பற்ற வந்தது யாரு? மலக்கு. அப்ப நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டுக்கு மலக்கு வரமாட்டார் என்றால் இந்த வீட்டில் உயிரை கைப்பற்றியது யார்? இப்ப இவர் உட்கார்ந்திருக்கிறவர் தடுமாறுவார். தடுமாறியதும் அவர் உடனே என்ன சொல்லுவார் என்று கேட்டால், இதுதான் இந்த ஆலிம்கள் உங்களை குழப்புகிற இடம். குர்ஆன் ஹதீஸுக்கு பாத்தினான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாத்தின் என்றால் உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது, லாஹிரான வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாத்தினான அர்த்தங்களை மகான்கள் தான், சூஃபி மகான்களால் மாத்திரம்தான் அறிய முடியும். மஅரிஃபாவுடைய நிலையை அடைந்தவர்களால் தான் அறிய முடியும். இந்த ஷரியாவுடைய உலமாக்கள் வந்து இதை புரிய மாட்டார்கள், அதனாலதான் அவர்கள் உங்களை குழப்புகிறார்கள் என்று சொன்னதும் இவர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போகிறது. போய் அந்த கூட்டம் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களுடைய கொள்கை தான் சத்தியம், மற்ற எல்லோரும் வழிகேடு. இப்படியாக ஒவ்வொருவரும் அவரவருடைய அக்லுக்கும் அவரவருடைய புத்திக்கும் அவரவருடைய ஹவாவுக்கும் ஏற்ற முறையில் குர்ஆன் ஹதீஸை கொண்டு வந்து பேச ஆரம்பித்தார்கள். இதனால் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஹதீஸ். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இயக்கங்களாக தரீகாக்களாக நம்முடைய சமுதாயம் பிரிந்து போயிருக்கிறது. ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு தரீகாவும் ஒவ்வொரு கூட்டமும் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று வாதிட்டும் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சார்பாக உலமாக்களும் வந்து மேடைகளிலே பேசுகிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில் பொதுமக்கள் குழம்பி போகிறார்கள். இப்ப மன்ஹஜ் ஸலஃப் என்றால் என்ன என்று கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும்
அந்த 3 நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்ற அந்த புரிதலை முற்படுத்துவதுதான் மன்ஹஜு ஸலஃப் ஆகும். நல்லா புரியுங்க. இப்ப நீங்கள் ஒரு தரீகாவிடம் போய் நீங்கள் இவர்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நேரடியா நெருக்கமா நீங்க பழகி பார்த்தால் இப்ப பல இயக்கங்கள் இருக்கின்றன தாவா களத்தில். இந்த இயக்கவாதிகளிடம் போய் நீங்க தனியே உட்கார்ந்து மற்ற இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு இயக்கத்தினரும் அடுத்த இயக்கத்தை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வழிகேடு தவறாக போகிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுப்பது எது சரி என்று? எது சரி என்று முடிவெடுப்பதற்கான ஒரு உரைகள் தான் இந்த மன்ஹஜு ஸலஃப் என்பது. எப்படி? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேர்வழிக்கு அடையாளம் சொல்லும் போது சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் ஃபக்கத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழியை அடைந்து கொள்வார்கள். இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது யாரை பார்த்து பன்மையாக பேசியது? முதலில் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போன்று என்று யாரை பார்த்து பேசினால் சஹாபாக்களை பார்த்து தான் பேசியது. உண்மையிலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளாகட்டும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த 73 பிரிவுகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவினரிடத்திலும் நீங்கள் போய் கேட்கலாம், ஒருவர் அடுத்தவரை வழிகேடர் என்றுதான் சொல்லுவார். ஷியாக்களிடம் போய் கேட்டால் ஹவாரிஜிகளை வழிகேடர் என்பார்கள், ஹவாரிஜிகளிடம் போய் கேட்டால் முத்தஸிலாக்களை வழிகேடர் என்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அடுத்தவரை வழிகேடர் என்று சொல்வார்கள். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அவரை நீங்கள் வழிகேடு என்கிறீர்கள், இவரை நீங்கள் வழிகேடு என்கிறீர்கள், சஹாபாக்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உலகத்தில் ஷியாக்களையும் ஹவாரிஜிகளையும் தவிர வேறு யாருமே சஹாபாக்களை டேமேஜ் பண்றது கிடையாது. ஷியாக்கள் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணினாங்க. 7 சஹாபாக்களை தவிர மற்ற அனைத்து சஹாபாக்களும் முர்த்தத்துகளாகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். நஅூது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு 7 சஹாபாக்களை தவிர மற்ற அத்தனை சஹாபாக்களும் முர்த்தத்தாகி விட்டார்கள். அந்த முர்த்தத்துகள்ல ஆக உச்சகட்டத்தில் இருந்த முர்த்தத்துகள் யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும். ஷியாக்கள் நாக்கூசாம சிம்பிளாக சொல்லுவார்கள். அதே போல ஹவாரிஜிகள் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள். ஹவாரிஜிகள் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள். மற்ற உலகத்தில் உள்ள எல்லோருமே சஹாபாக்கள் நேர்வழியில் தான் இருந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப நமக்கு தெரியும், நம்ம ஷியாக்கள் வழிகேடர்கள் என்பதில் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறோம். ஹவாரிஜிகள் வழிகேடர்கள் என்பதில் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏனைய அனைவர், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஏனைய அனைவரிடமும் போய் நீங்கள் சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்களா வழிகேட்டில் இருந்தார்களா என்று கேளுங்கள். நிச்சயமாக என்ன பதில் வரும்? நேர்வழியில் இருந்தார்கள் என்றுதான் பதில் வரும். அப்படியாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிவது நேர்வழியா, அல்லது நம்முடைய மௌலவிகளும் நம்முடைய ஷேக்மாரும் புரிந்து தெளிவுபடுத்துகிற முறை நேர்வழியா என்று கேட்டால் எந்த முறை நேர்வழியா இருக்கும்? சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறைதான் நேர்வழியாக இருக்கும். ஈமானை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரர், அதுதான் அடிப்படை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இன்று எப்படி மார்க்கத்தை பார்க்கிறோம் என்றால், நமக்கு மார்க்கம் பற்றிய போதிய ஞானம் கிடையாது. ஒருவர் தொழ வேண்டும், வட்டி சாப்பிடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, நல்ல பண்பாடுகளோடு இருக்க வேண்டும், இப்படி இருந்து கொண்டார் அவர்தான் பெர்ஃபெக்ட் முஸ்லிம், ஒரிஜினல் முஸ்லிம் என்கிற நிலையில் தான் இன்று நம்மில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்களைத்தான் நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி முஸ்லிம்கள் என்றும் சொல்கிறோம். ஆனால் உண்மையான முஸ்லிம் என்பவன் யார் என்று கேட்டால், தெளிவான ஈமானோடும் உறுதியான அகீதாவோடும் இருப்பவன் தான் உண்மையான முஸ்லிம் ஆகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்பது அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைதான். அவனுடைய கொள்கையில் களங்கங்கள் இருக்குமாக இருந்தால் அவன் நிச்சயமாக தோல்வி அடைவான். அந்த கொள்கையில் அவன் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். தொழுகிறான் என்பதற்காக வேண்டி சொர்க்கம் போக முடியாது.
அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் மிக ஸ்ட்ராங்காக மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால் ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் தெரியும் தானே? நாங்கள் தான் பக்கா முஸ்லீம்கள் என்று அலி ரலியல்லாஹு காலத்தில் வாதிட்டவர்கள் தான் ஹவாரிஜிகள். இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா ஹவாரிஜிகள் அறிவிக்கிற ஹதீஸ்களை எடுக்கலாம் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? ஹவாரிஜிகள் பெரும்பாவம் செய்கிறவர்களை காஃபிர்கள் என்றே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஹவாரிஜிகளுடைய பாலிசி என்னென்றால், பெரும்பாவம் செய்யக்கூடியவன் காஃபிர். பொய் சொல்லுவது பெரும்பாவம். எனவே ஒருவன் பொய் சொன்னால் அவர்களுடைய பார்வையில் அவன் காஃபிராகி விடுவான். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். எனவே அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை எடுக்கலாம் என்பது இமாம்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஹவாரிஜிகள் வழிகேடர்கள். ஏன் ஹவாரிஜிகள் வழிகேடர்கள் தெரியுமா? விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், மதுபானம் அருந்த மாட்டார்கள், சூதாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள், அவதூறு சொல்ல மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், பெரும்பாவங்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இபாதத்துடைய விஷயத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் ரொம்பவும் பேணுதலானவர்கள், மிக பேணுதலானவர்கள். உரிய நேரத்திற்கு தொழுவார்கள். தொழுகையை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அந்த அளவுக்கு அழகாக தொழுகையை நீட்டி நிமிர்த்தி மிக அமைதியாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அழகான முறையில் நோன்பு நோட்பார்கள். நோன்பு பிடித்தால் இப்ப நம்ம மற்றவர்கள் நோன்பு பிடித்தால் சில நேரம் நோன்பை பாதிக்கக்கூடிய காரியங்களை செய்வோம். ஆனால் அவர்கள் நோன்பு பிடித்து விட்டால் அப்படி பேணுதலாக இருப்பார்கள். யாரு? ஹவாரிஜிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யும் போது இப்படியே சொன்னார்கள், தஹ்கிரூன ஸலாத்தகும் பிஸலாத்திஹிம் வ ஸியாமகும் பிஸியாமிஹிம். அவர்களுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகையை நீங்கள் கேவலமாக கருதுவீர்கள். ஹவாரிஜிகளுடைய தொழுகை முறையை பார்த்துவிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் இழிவாக கருதுவீர்கள். ஹவாரிஜிகளுடைய நோன்பை பார்த்துவிட்டு உங்களுடைய நோன்பை நீங்கள் இழிவாக கருதுவீர்கள். அல்லாஹ் அக்பர். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யம்ருகூன மினத்-தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரம்யா. ஒரு அம்பை மிருகத்திற்கு நம்ம எய்து விடும் போது அந்த அம்பு போய் குத்தி எப்படி அந்த மிருகத்தை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறதோ அதே போன்று இவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார். நல்லா புரியுங்க சகோதர சகோதரிகளே. இப்ப நம்முடைய முஸ்லிம் என்பதற்கு அளவுகோல் என்ன? நல்ல தாடி வச்சுட்டு 5 வக்து தொழுகையை முன்சஃப்ல தொழுதுட்டு, வீட்டில் டிவி கிடையாது, ஒரு கிரெடிட் கார்டு கிடையாது கையில, மாஷா அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டார், உம்ராவுக்கு போய் வருவார், ஹஜ் செய்வார், ஹராமான காரியங்களில் எல்லாம் ஈடுபட மாட்டார். உடனே நம்ம சொல்லுவோம் இவர் ஒரு, நம்முடைய பாஷையில் சொல்றாங்க, ஒரு ரவுலியா. இவ்வாறு முஸ்லிம்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இப்படி இருந்தவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மார்க்கத்தில் இருந்து வெளியேறுவார்கள் என்று. ஏன் வெளியேறுவார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ரியலா நடக்குது. சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள், உங்கள் யாருக்கும் மார்க்க அறிவு கிடையாது, மார்க்க பற்று கிடையாது, நாங்கள் தான் பெர்ஃபெக்ட் முஸ்லிம்ஸ் என்று சொல்லி ஒரு குரூப்பாக அவர்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை விட்டு பிரிந்து தனியே போறாங்க. ஹவாரிஜ் என்பது ஹரஜையிலிருந்து வந்தது. உங்களுக்கு தெரியும், முஹ்ருஜ் வெளியே, மஹ்ரஜ், மஹ்ரஜ் என்றால் ஹரஜையிலிருந்து வந்த எக்ஸிட். ஹவாரிஜ் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து ஒதுங்கி வெளியே போனவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த பைஅத்தை முறித்துக் கொண்டு வெளியே போனவர்கள். அவங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்கள் தான் உண்மை முஸ்லிம்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் போகிறார்கள். போனால் ஆயிரக்கணக்கானவர்கள் போய் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்னென்றால், முதல்ல இப்னு அப்பாஸ் எல்லாருக்கும் தெரியும். போய் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு அறிமுக உரை நிகழ்த்துகிறார்கள். நான்
அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனிடமிருந்து வந்திருக்கிறேன். அமீருல் முஃமினீனிடமிருந்து வந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவர் கூட நபித்தோழர் கிடையாது. உங்களில் ஒருவர் கூட நபித்தோழர் கிடையாது. நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரம் காட்டுகிறீர்கள். அந்த குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் நபித்தோழர்களில் ஒருவர் கூட புரிந்து கொள்ளவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்த ஆர்கியூமெண்ட் தான். இதை நல்லா புரிந்து கொண்டீர்களாக இருந்தால் நிறைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். மிக அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை ஆதாரம் காட்டித்தான் எங்களிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் ஒரு நபித்தோழர் கூட இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் புரிந்து கொண்ட அந்த பாணியில், அந்த முறையில் நபித்தோழர்கள் யாருமே குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்ளவில்லை. எனவே இதிலிருந்து என்ன புரிகிறது? நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. நன்றாக சிந்தியுங்கள், முடிவெடுங்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலிருந்து வரும்போது இஹ்லாஸோடு அந்த இடத்தில் இருந்த மக்கள் நிறைய பேர் தௌபா செய்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மீண்டு வந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, மார்க்கம் எல்லோரும் பேசலாம். இன்னைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் மார்க்கம் பேசுகிறார்கள். நிறைய வெப்சைட்டுகள் இருக்கின்றன. முஸ்லிம் செய்கிறது கிடையாது, கிறிஸ்டியன் செய்கிறான். அரபு மொழியில புகாரி முஸ்லிமை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டிய அவர்கள் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறார். புகாரியில குர்ஆனிலும் ஹதீஸிலும் முரண்பாடு இருக்கிறது. இப்படி நான் முஸ்லிம்ஸ் வெப்சைட் நடத்துகிறார்கள். வரலாற்றுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கிறது என்று வெப்சைட் நடத்துகிறார்கள். எல்லாரும் இஸ்லாம் பேசலாம். ஆனால் எல்லோருக்கும் என்ன ஆசை இருக்க வேண்டும் என்றால், நான் சரியான வழியில் பயணிக்க வேண்டும், இறுதியில் நான் வெற்றி அடைய வேண்டும், நான் சார்ந்திருக்கிற இயக்கம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. நான் சார்ந்திருக்கிற ஷேக் வெற்றி அடைய வேண்டும், அவரை நான் நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்று நினைப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையில் நான் வெற்றி அடைய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அவனை பொறுத்தவரையில் கொஞ்ச காலம், மிக சொற்ப காலம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். மேக்சிமம் இருந்தால் 60க்கும் 70க்கும் இடையில் என்றால் 65. அவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். அதுவும் உலக அழிவு நெருங்கும் போது காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அந்த சுருக்கத்தையும் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கோடீஸ்வரர்கள், மிக படித்தவர்கள், ஆட்சியாளர்கள் என்று பல நிலையிலும் உள்ள மக்களை பார்க்கிறோம். எல்லாரும் முடிவும் கடைசியில் என்ன? மௌத். இந்த உலகத்தில் 25 வயசுல மூத்தாகிறார், 40ல மூத்தாகிறார், 52ல மூத்தாகிறார். எதிர்பார்க்காமல் மூத்தாகிற மௌத்துகளை நாம் பார்க்கிறோம். விபத்துகள் என்று கேள்விப்படுகிறோம், அனர்த்தங்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதிலிருந்து நாம் விதிவிலக்கானவர்கள் கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், மௌத்திலிருந்து யாரும் தப்பியோட முடியாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற ஒருவன் தான் ஃபிர்அவுன். அந்த ஃபிர்அவுன் அவனுடைய திமிரினால் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்டால், அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னான். உங்களுடைய மேலான கடவுள் நான் தான் என்று சொன்னான். ஒரு கட்டத்தில் அவனுடைய மந்திரி ஹாமானை பார்த்து சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனிடத்தில் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான். அந்த கொள்கை அப்போதிருந்து இருக்கிறது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறார் என்கிற கொள்கையை எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த கொள்கை அவனிடத்தில் சொன்ன போது அவன் ஹாமானை பார்த்து சொல்லுகிறான், யா ஹாமான் இப்னி லி சர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்பாப் அஸ்-ஸமாவாத் ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா. அல்லாஹு அக்பர். ஹாமானே, வானத்தின் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டு, அதில் ஏறி போய் மூசாவுடைய கடவுளை நான் பார்க்க போகிறேன். கிண்டலாக கேலியாக சொல்லுகிறான்.
இப்படிப்பட்ட ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு செல்கிற நேரத்தில் தான் கடல் குறுக்க இருக்கிறது. அல்லாஹு தஆலா மூஜிசாவை ஏற்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லுகிறான், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியினால் அடி என்று அடித்தார்கள். பாதை வருகிறது. அவர்கள் ஓடி போகிறார்கள். அவர்கள் நடுக்கடலை அடைகிற போது ஃபிரௌன் கரைக்கு வருகிறான். பார்க்கிறான், மூசா ஓடுகிறார். அவனுக்கு தேவை என்னென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும். எனவே அவன் இந்த ரோடு இருந்துச்சா இல்லையா எதையுமே அவன் பார்க்கல. அதுல ஏறி ஓட ஆரம்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கரையை அடைந்தார்கள். அல்லாஹ் எதற்காக பாதையை போட்டானோ நோக்கம் முடிந்து விட்டது. பாதையை எடுத்துட்டான். நடுக்கடலில் தத்தளிக்கும் போதுதான் ஃபிரௌனுக்கு ஞானம் வருகிறது. உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நேரத்தில் சொல்லுகிறான், நான் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டேன். அல்லாஹ் சிம்பிளா கேட்டான், ஆல் ஆன. இவ்வளவு நாளும் மூசாவும் ஹாரூனும் முன்னிடம் வந்து சொன்ன போதெல்லாம் அதை கண்டுகொள்ளாமல் திமிரோடு இருந்த ஆட்சி இருக்கிறது, பணம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த திமிரோடு இருந்த உனக்கு உயிர் தொண்டைக்குழியை அடைகிற போது ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன் என்று ஞானம் வருகிறதா? இல்லை. அல் யௌம நுனஜ்ஜீக பி பதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக அமைவதற்காக இன்று உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி அன்று அவனுடைய உடலை பாதுகாத்தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவடைய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சத்தியத்தை தேடுவது என்பது அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளையும் இயக்கங்களையும் பிரிவுகளையும் அடிப்படையாக வைத்து அமைகிறதே தவிர நான் வெற்றி அடைய வேண்டும் என்ற சத்தியத்தை தேடுவது என்பது இல்லாமல் போய்விட்டது. இவர் குரூப்ல உள்ள ஆலிம்சா சொல்லிட்டா சரி, அதுதான் சரி. அல்லது இவருடைய இயக்கத்தை சேர்ந்த ஷேக் சொல்லிவிட்டால் அதுதான் சரி. அல்லது இவருக்கு பிடித்த ஷேக் சொல்லிவிட்டால் அதுதான் சரி, அதுதான் சத்தியம். அப்படி அல்ல. சத்தியம் என்பது எது என்று கேட்டால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயத்தை சலஃபுகள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதுதான் சத்தியம். என்னன்னா நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான். குர்ஆனில் பல இடங்களில் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்புகளை நிறைய சொல்கிறார்கள். இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு சஹாபாக்கள் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்கள் என்று கேட்க வேண்டும். சஹாபாக்களிடம் இல்லாத ஒரு கொள்கை எந்த பெரிய ஒரு மகானால் கொண்டு வரப்பட்டாலும் அந்த கொள்கை வழிகேடு, பித்அத். அதனாலதான் ஷியாக்களை பித்அத் என்கிறோம், ஹவாரிஜிகளை பித்அத் என்கிறோம், முஅ்தஸிலாக்களை பித்அத் என்கிறோம், ஜஹ்மியாக்களை பித்அத் என்கிறோம், ஜபரியாக்களை பித்அத் என்கிறோம், கதரியாக்களை பித்அத் என்கிறோம், பாத்தினியாக்களை பித்அத் என்கிறோம், பஹாயியாக்களை பித்அத் என்கிறோம், காதியானிகளை பித்அத் என்கிறோம், சூஃபியாக்களை பித்அத் என்கிறோம். இது சும்மா சொல்லல. இவர்கள் கொண்டு வந்த எந்த கொள்கையும் சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை. முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை. முஅ்தஸிலாக்கள் பகுத்தறிவை முற்படுத்தி அவர்கள் குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். குர்ஆனில் சுன்னாவில் சொல்லப்படக்கூடிய ஈமான் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் மறைவானவை. மறைவான விஷயங்களை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற ஒரே காரணத்திற்காக நம்பியதனால் தான் சஹாபாக்கள் அப்படி உயர்த்தப்பட்டார்கள். நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக மறுக்க முடியாது. முஅ்தஸிலாக்கள் நிறைய விஷயங்களை மறுத்தார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை. கபருடைய வேதனையை மறுத்தார்கள், ஏனென்ற அறிவுக்கு பொருந்தல என்று சொன்னாங்க. மிஅராஜை மறுத்தார்கள், அறிவுக்கு பொருந்தல என்று சொன்னாங்க. இப்படி அவர்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொல்லி நிறைய விஷயங்களை அவர்கள் மறுத்தார்கள். அதே ஸ்டைல்ல இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்னுடைய அறிவுக்கு பொருந்த வேண்டும், என்னுடைய அறிவுக்கு பொருந்தினால் ஏற்றுக்கொள்வேன். அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் அது குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. இதுதான் பித்அத், இதுதான் வழிகேடு. இப்ப மன்ஹஜு ஸலஃபை விட்டு வெளியேறுகிறார் இவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போய் வருகிறார்கள்.
மேராஜ் போய் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை, மேராஜ் போனது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தின் கொள்கையின் அடிப்படையில் உடலோடும் உயிரோடும் சென்ற ஒரு பயணம். அது சிலர் சூஃபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய ரூஹ் மட்டும் போய் வந்துச்சு, ஆன்மா மட்டும்தான் மேராஜ் போய் வந்துச்சு. ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் சென்ற ஒரு பயணம் தான் மேராஜ் பயணம். அந்த பயணத்தை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வந்து அங்குள்ள மக்களிடம் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களை மட்டும் அழைத்து சொல்லவில்லை. மக்காவில் இருந்த, காபாவில் அந்த நேரத்தில் ஒன்று கூடியிருந்த மக்களை பார்த்து நடந்ததை சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் என்னை ஏற்றினார். அதுக்கு முதல் காபாவுக்கு கொண்டு போய் என்னுடைய இதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரினால் அதை சுத்தம் செய்தார். அதுக்கு பிறகு புராக் என்கிற வாகனத்தில் என்னை ஏற்றிக்கொண்டு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனார். பைத்துல் முகத்தஸிலே நபிமார்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அந்த நபிமார்களுக்கு நான் இமாமத் செய்தேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வானமாக என்னை அழைத்து சென்றார். ஒவ்வொரு வானத்திலும் நான் ஒவ்வொரு நபியை சந்தித்தேன். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்திக்கிறேன். பிறகு அதை தாண்டி போய் சித்ரத்துல் முன்தஹா வரையும் என்னை அழைத்து சென்றார். அல்லாஹ்வோடு நான் திரைக்கு பின்னால் இருந்து பேசினேன். சுவர்க்கம் எனக்கு காண்பிக்கப்பட்டது, நரகம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. சுவர்க்கத்தில் இவைகளை எல்லாம் பார்த்தேன், நரகத்தில் இவைகளை எல்லாம் பார்த்தேன் என்று அப்படியே பட்டியலிடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூ ஜஹல் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். ஏன் மகிழ்ச்சி அடைந்தான்? இதை வைத்தே முகம்மது ஒரு கிறுக்கன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணி விடலாம், இப்படி உளறுகிறார் என்று ப்ரூவ் பண்ணலாம் என்று அபூ ஜஹல் மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சி அடைந்து அவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் செல்கிறான். ஏனென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பிரஜை. அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வித்ட்ரா பண்ணிவிட்டால் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் சென்று உன்னுடைய தோழர் என்ன பேசுகிறார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அவரை சந்திக்கவில்லை, என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். சொல்லுகிறான், இப்படி இவர் போனாராம், இப்படி இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறார். என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனிடம் கேட்டார்கள், உண்மையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகவே இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகவே இருக்கும். ஏனென்றால் இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார், அதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தனக்கு வானத்தில் இருந்து வஹி வருகிறது என்று சொல்கிறார், அதே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் இது எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை சொல்லுகிற போது சஹாபாக்கள் நிறைய பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் யாருமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நபிமார்களுக்கு நீங்க தொழுகை நடத்தினாரா, எப்படி சாத்தியம்? நபிமார்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வாழ்ந்து மௌத்தானவர்கள். அவர்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் நீங்கள் நின்று இமாமத் செய்வதாக இருந்தால் இது அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயமா? நீங்களே உங்களுக்குள் முரண்படுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் யாரும் கேட்கல. அதுக்கு பிறகு சொல்கிறார்கள், 1வது வானத்தில் இன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், 2வது வானத்தில் இவரை பார்த்தேன், 3வது வானத்தில் இவரை பார்த்தேன், 6வது வானத்தில் மூசாவை பார்த்தேன், 7வது வானத்தில் இப்ராஹிமை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யா ரசூலல்லாஹ், என்ன விளையாடுகிறீர்கள்? எல்லோரும் அங்கே தொழுவித்ததாக நீங்கள் வேறு சொல்கிறீர்கள். பிறகு உங்களோடு சேர்ந்தா வந்தார்கள் அல்லது உங்களுக்கு முன்னர் போய் சேர்ந்தார்களா, எப்படி போனார்கள் என்கிற ஒரு கேள்வியும் சஹாபாக்கள் கேட்கவில்லை. சுவர்க்கத்தில் இதை பார்த்தேன், நரகத்தில் இதை பார்த்தேன் என்று சொல்லும் போது, யார சொல்லலாம், சுவர்க்க நரகம் எப்போது கொடுக்கப்படும்? சுவர்க்கத்தின் தீர்ப்பும் நரகத்தின் தீர்ப்பும் எப்போது வழங்கப்படும்? சுவர்க்கத்திற்குள் இவரை எப்படி நீங்கள் பார்த்தீர்கள், நரகத்திற்குள் நீங்கள் இவரை எப்படி பார்த்தீர்கள்? ஒரு கேள்வி கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளை எல்லாம் அப்படியே நம்பினார்கள். ரசூலுல்லாஹ்வை நம்பிவிட்டால், நல்லா புரியுங்க நான் சொல்ற பாயிண்ட், ரசூலுல்லாஹ்வை நம்பிவிட்டால் அவர்கள் சொல்வது எல்லாமே உண்மைதான், அதுல டவுட் வரக்கூடாது. இதான் மன்ஹஜுஸ் ஸலஃப்.
இந்த மன்ஹஜு ஸலஃபில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி. அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எப்போ உள்ளவர்? இமாம் மாலிக் என்பவர் ஹிஜ்ரி எத்தனாம் நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம், எல்லோருக்கும் தெரியும். முவத்தா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்து தந்தவர். அஹ்லு சுன்னா வல் ஜமாத் உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம். அந்த இமாம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே கிளாஸ் எடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, குர்ஆனில் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று வருகிறது, எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேட்கிறார். நல்ல கேள்வி புரியுங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இப்ப வந்தவர் என்ன கேட்கிறார் என்றால், குர்ஆனில் 7 இடங்களிலே ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று வருகிறது. இந்த ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று வந்தால் எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேட்கிறார். கேட்டவுடன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன பதில் சொல்லணும்? எப்படி உயர்ந்திருக்கிறான் என்ற பதிலை சொல்ல வேண்டும். இமாம் மாலிக் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் இஸ்திவா மஅலூம். இஸ்திவா என்கிற அரபு சொல்லுக்குரிய கருத்து உனக்கு தெரியும். வல் கைஃபு கைரு மஅலூம். வல் கைஃபு கைரு மஅலூம், எப்படி உயர்ந்துள்ளான் என்பது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை நீ ஈமான் கொள்வது உனக்கு வாஜிபாகும். ஏனென்றால் குர்ஆனில் சொல்லிவிட்டான். 4வர்கள் சொன்ன விஷயம் தான் இங்கே முக்கியமான விஷயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. அல்லாஹ் அர்ஷின் மீது எப்படி உயர்ந்துள்ளான் என்று கேள்வி கேட்பது பித்அத் என்றார்கள். அல்லாஹ் அர்ஷின் மீது எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேள்வி கேட்பது பித்அத் என்றார்கள். ஏன் பித்அத்னு சொன்னாங்க? யாராவது? இப்படி ஒரு கேள்வி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கவில்லை. சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் தயவு செய்து. இது அடிப்படையான ஒரு விஷயம். இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்று நீ கேள்வி கேட்பது பித்அத் என்றார்கள். ஏன் பித்அத் என்றால், நபித்தோழர்கள் மத்தியில், அரபு தெரிந்த நபித்தோழர்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கும் போது எப்படி உயர்ந்துள்ளான் என்று ஒரு நபித்தோழர் கூட கேட்கவில்லை. அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்று நம்பினார்கள். இப்ப சஹாபாக்களுடைய மன்ஹஜில் நீ இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நீ வெற்றி பெற்று விடுவாய். ஒவ்வொன்றா எந்த கேள்வி வந்தாலும் சரி, உங்களிடம் என்ன கேள்வி வந்தாலும், என்ன ஒரு புதிய விஷயம் வந்தாலும் உடனே நம்ம கேட்க வேண்டியது, சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எப்படி இருந்தார்கள். உதாரணமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இரவின் 3வது பகுதியில் எங்க வரான்? கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள். சஹாபாக்கள் யாராவது ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்களா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்கினால் அந்த நேரத்தில் அர்ஷில் யார் இருப்பார் என்று? அர்ஷ் வெறுமையாகி விடுமா என்று கேட்டார்களா? கேட்கவில்லை. அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கினா எப்படி இறங்குவான் என்று கேட்டார்களா? கேட்கவில்லை. அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கினால் இரவின் 3வது பகுதி தொடர்ச்சியாக பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் இரவின் 3வது பகுதி பூமியில் இருக்குமா இல்லையா? இருந்து கொண்டே இருக்கும். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் கீழ்வானத்தில் இருக்கிறானா, அர்ஷில் இருக்கிறானா? இப்படி சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்களா? இல்லை. இப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்பினார்கள். அதுக்கு மேல அவங்க போகல. இதுதான் மன்ஹஜு ஸலஃப். சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ அப்படி நாமளும் நம்பிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் நாம் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த வஹ்தத்துல் வஜூத் பேசினவர் என்ன சொன்னார்? நாயும் உருவப்படங்களும் உள்ள வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள்,
எனவே உன்னுடைய வீட்டில் மரணம் ஏற்படுகிறது என்றால் அங்கே எப்படி மலக்கு வந்தார்? நாய் உள்ள உருவப்படம் உள்ள உன்னுடைய வீட்டுக்குள் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் எப்படி அங்கே மலக்கு வந்தார் என்று இப்படி ஒவ்வொருவராக கேள்வி கேட்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நிச்சயமாக தெளிவாக வழிகேடு என்பது உறுதியாகிவிடும். அப்ப என்ன புதிய கொள்கை வந்தாலும் நம்ம உடனே கேட்க வேண்டியது, சஹாபாக்களிடம் இந்த கொள்கை இருந்ததா? சஹாபாக்கள் இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி புரிந்தார்கள்? உதாரணமாக ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது, வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாஇ வஃபில் அர்த், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாஇ வஃபில் அர்த், அவன்தான் வானத்திலும் அல்லாஹ் பூமியிலும் அல்லாஹ். இப்போ பேசுறாங்க அந்த வசனத்தை வைத்து என்றால் அல்லாஹ் வானத்திலும் இருப்பான் பூமியிலும் இருப்பான். அல்லாஹ் வானத்திலும் இருப்பான் பூமியிலும் இருப்பான். இப்ப இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? குர்ஆன் வசனம் தான் ஆதாரம். குர்ஆன்ல தான் தெளிவா சொல்லப்பட்டு வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாஇ வஃபில் அர்த், அவன்தான் வானத்திலும் அல்லாஹ் பூமியிலும் அல்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து ஒருவர் பயான் பண்ணுகிறார், அல்லாஹ் வானத்திலும் இருப்பான் பூமியிலும் இருப்பான். நீங்க என்ன செய்வீங்க? உடனே உங்களோட கொள்கையை மாற்றிக் கொள்ளுவீங்க. அல்லாஹ் வானத்திலும் இருப்பான் பூமியிலும் இருப்பான், எனவே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எல்லா இடங்களிலும் இருப்பான். அப்படி மாற்றுவீங்களா? என்ன நீங்க கேள்வி கேட்க வேண்டும், இந்த வசனத்தை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்தார்கள் சொல்லுங்க. இந்த வசனத்தை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்தார்கள் என்று கேளு. அவங்க எப்படி புரிந்தாங்க? வானத்தில் வணங்கப்படுகிறவனும் அவன்தான், பூமியில் வணங்கப்படுகிறவனும் அல்லாஹ் தான். வானத்தில் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள்? மலக்குகள். எனவே வானத்தில் வணங்கப்படுகிறவனும் அவன்தான், பூமியில் வணங்கப்படுகிறவன், பூமியில் உள்ள மக்கள் ஜின்கள் அவனை வணங்குகிறார்கள். எனவே பூமியில் வணங்கப்படுகிறவன் அவன் தான். இதுதான் அதனுடைய கருத்து. இப்ப தர்ஜுமாவை வைத்து அவர் இப்படி பேசும்போது உடனே நம்ம அல்லாஹ் வானத்திலும் இருப்பான் பூமியிலும் இருப்பான் என்று எடுக்கக்கூடாது. அதே போல வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருப்பான். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருப்பான். இப்ப உடனடியாக அல்லாஹ் எல்லோரோடும் இருப்பான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். நம்ம என்ன கேட்கணும், இந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? அகீதாவோடு, ஸ்பெஷலாக அகீதா ஈமானோடு தொடர்பான எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுதான் நம்முடைய அடிப்படை. ஈமான் இருந்தால், ஈமான் என்று சொல்றது சரியான ஈமான் இருந்தால் நிச்சயமாக அவர் ஈடச்சம் பெறுவார். கத் அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி வேண்டும் என்றால் சரியான ஈமான் வேண்டும். நான் மூமின் என்று சொல்கிற எல்லோரும் மூமின்கள் கிடையாது, நான் முஸ்லிம் என்று சொல்லுகிற எல்லோரும் முஸ்லிம்களும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியானவர்கள் நரகம் போவார்கள். வ இன் ஸஅம அன்னஹு முஸ்லிம், அவன் ஒரு முஸ்லிம் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் நரகம் போவான். அப்ப உண்மையான சரியான ஈமான் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், ஹவாரிஜிகளை போன்று இஸ்லாத்தை அளவு கோலாக கொள்ளாதீர்கள். தொழுகையாளி, நோன்பாளி, பொய் பேசுவதில்லை, வட்டியோடு தொடர்பில்லை, பேங்க்ல அக்கவுண்டே கிடையாது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவதில்லை, பெர்ஃபெக்ட் பெரிய தாடியோடு இருக்கிறார் இல்ல. ஒரு மனிதனுடைய அக்கீதா தான் மிக முக்கியமானதாகும். நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு போய் சேராத மெசேஜ் இது. ஹுத்துபாக்கள் தொடர்ந்து என்னத்தை பேசிட்டு இருக்கிறோம்? அமலை பத்தி பேசுறோம், அஹ்லாக்கை பத்தி பேசுறோம். பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அமலை பற்றி அஹ்லாக்கை பற்றி நிறைய பேசப்படுகிறது. என்ன மாற்றம், என்ன மாற்றத்தை காண்றோம்? மின்பர்களில் தொழுகையை பற்றி நிறைய பேசப்படுகிறது. உண்மையிலேயே நிறைய நிகழ்ச்சிகளில் நான் நிறைய சகோதரர்களோடு தனிமையில் உட்கார்ந்து முஹாசபா என்கிற அந்த அமைப்பிலே செய்யும் போது கேட்டிருக்கிறேன், உங்களில் தொழுகையை விடாமல் பேணுதலாக உரிய நேரத்தில் ஜமாத்தோடு, நியாயமான காரணங்கள் இருந்தால் ஜமாத்தை விடுறது வேற விஷயம், நியாயமான காரணம் இல்லாமல் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் கையை தூக்குங்கண்டா நிறைய பேர் இல்லை.
அதே போன்று தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்கள், உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்தாமல் தொழக்கூடியவர்கள், எப்போதாவது நீங்க தொழுகையை விட்டு தான் இருப்பீங்க கேலஸா. ஒரு சும்மா பயணத்தில் அல்லது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ல அல்லது ஊர்ல ஒரு நிகழ்ச்சியில ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது அது தொழுகை, அந்த டைம்ல தொழுகை முக்கியம் இல்லை. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை போல கூடிட்டால் புறவை பார்த்துக்கலாம்னு தொழுகை விடக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆனால் நான் சொல்றதெல்லாம் யாருன்னா தொழுகையாளிகள். இது இல்லாத பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. ஊர்ல எல்லாம் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் 1000 பேர் 2000 பேர் வருவார்கள். அந்த 1000-2000 அன்றைய நாள் ஒரு ஊர் ஒரு 5000 பேர் உள்ள ஒரு ஊர்ல ஜும்மாவுக்கு போனீங்க என்றால் பெரும்பாலும் ஊர்ல இருக்கிற 5000 பேரும் ஜும்மாவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு பள்ளியோ 4 பள்ளியோ. அதே ஊர்ல நீங்கள் அன்றைக்கு அசர் தொழுகை போய் பாருங்க, ஆக்கள் இருக்காது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த அஹ்லாக்கை பற்றியும் இபாதத்தை பற்றியும் வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அஹ்லாக்கையும் இபாதத்தையும் நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டிய அகீதாவை பற்றி பேசுவதில்லை. உண்மையிலேயே தொழுவது யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக. முதலில் அல்லாஹ் யார் என்று தெரிய வேண்டும். தொழுவதற்கு முன்னால் ஒருவருடைய இபாதத்தில் 3 அடிப்படைகள் இருக்க வேண்டும். ஒருவருடைய இபாதத்தில் 3 முக்கியமான அடிப்படைகள் இருக்க வேண்டும், உசூல். முதலாவது அஸ்ல் என்று கேட்டால் அல் மஹப்பா. இரண்டாவது அடிப்படை என்று கேட்டால் அல் ஹவுஃப். மூன்றாவது அடிப்படை என்று அர் ரஜா. இந்த 3 அடிப்படைகளோடு ஒரு இபாதத் செய்யப்படும் போதுதான் அந்த இபாதத் பெர்ஃபெக்டான இபாதத்தாக இருக்கும். மஹப்பா என்று சொன்னால் யாரை வணங்குகிறோமோ அவனை நேசித்த நிலையில் அந்த வணக்கத்தை செய்வது. யாரை வணங்குகிறோமோ அவனை நேசித்த நிலையில் அந்த வணக்கத்தை செய்வது. நிர்பந்தத்தில் செய்கிறது ஒரு பெர்ஃபெக்டான இபாதத்தாக அமையாது. நரகத்தில் போட்டுவான்ன்றதுக்காக மட்டும் தொழக்கூடாது. அல்லாஹ்வை நாம் நேசிப்பது நம்முடைய ஃபர்து ஐன், ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை. எப்படி நேசிக்க வேண்டும்? நம்முடைய உயிரை விட மேலாக, நம்முடைய பிள்ளைகளை விட மேலாக, நம்முடைய பெற்றோரை விட மேலாக, நம்முடைய மனைவியை விட மேலாக, கணவனை விட மேலாக, உடன்பிறப்புகளை விட மேலாக, நம்முடைய வீட்டை விட மேலாக, நம்முடைய வியாபாரத்தை விட மேலாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். ஆனா உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு கேட்டால் கிடையாது. ஏன் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை தெரியாது. சரியான முறையில் அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லை. அதே போன்று இரண்டாவது அடிப்படை என்று கேட்டால் அல் ஹவுஃப். ஹவுஃப் என்று சொன்னால் இந்த இபாதத்தை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கிற பயம். அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அந்த பயம் எப்போது வரும் என்றால் அல்லாஹ்வை அறிந்தால் தான் வரும். மூன்றாவது விஷயம் அர் ரஜா. நான் அல்லாஹ்வை நேசித்து அவனுக்கு பயந்து தொழுகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வான், நான் செய்யக்கூடிய திக்ரை ஏற்றுக்கொள்வான், எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்ற ஆதரவு. உண்மையிலே நமக்கு அல்லாஹ்வை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன படித்திருக்கிறோம் என்று கேட்டால் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வை பற்றி என்ன படித்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தெரியுமா? இல்ல. இதனால் அகீதாவுடைய விஷயம் செகண்டரியாக மாறிவிட்டது. இதனால் மக்கள் அகீதாவுடைய விஷயத்திற்கு முக்கியத்துவம் செலுத்தாமல் உலக விஷயங்களை பார்க்கிறார்கள். நமக்கு இருப்பதற்கு இடமில்லை, வாழ்வதற்கு இடமில்லை, நமக்கு அப்படி நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, சூதாட்டம் நடக்கிறது, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது. இந்த கோணத்தில் மட்டுமே பார்க்கிறோம். இதுவும் பார்க்கப்பட வேண்டிய பகுதிதான். ஆனால் இது சீராக வேண்டும் என்றால் அகீதா வர வேண்டும். அந்த அகீதாவில் உள்ள விஷயம் தான் இந்த மன்ஹஜு ஸலஃப் என்பது. ஈமான் கொள்ளும் போது சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த ஈமானில் இருந்தார்களோ அந்த ஈமான் நம்மிடம் வர வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பெரிய மகானா இருக்கலாம், பெரிய முஃப்தியாக இருக்கலாம், அல்லாமத்து குல்லியாக இருக்கலாம், நமக்கு மிக நேசமானவராக இருக்கலாம், நாம் ஜாஹிலியத்திலும் வழிகேட்டிலும் இருந்தபோது நமக்கு நேர்வழியை காட்டி தந்தவராக இருக்கலாம்.
யாராக இருந்தாலும் ஒரு புதிய கொள்கையை அவர் சொல்லும் போது அல்லது ஒரு குர்ஆன் வசனத்திற்கு ஒரு புதிய வியாக்கியானம் விளக்கம் சொல்லும் போது நம்ம கேட்கணும், இது சஹாபாக்களிடம் இந்த விளக்கம் இருந்துச்சாங்க? இருந்துச்சுன்னா காண்பீங்க, இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி விளக்கம் இல்லையா, தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏனென்றால் இது வழிகேடு, இது பித்அத். இதுதான் சகோதரர்களே மன்ஹஜு ஸலஃப் என்பது. உண்மையிலே இந்த மன்ஹஜில் பயணிப்போமா இருந்தால் எல்லோரும் ஒன்றுபடலாமா இல்லையா? இயக்கங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மௌலவிகளுக்கு பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் இந்த மன்ஹஜை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வினால் நற்சான்று வரப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினால் போற்றப்பட்டவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். நாமும் மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்று. எனவே அவர்களிடம் இருந்த அந்த ஈமான், அவர்களிடம் இருந்த அந்த இபாதத், அவர்களிடம் இருந்த அந்த கொள்கை நம்மிடமும் வர வேண்டும். இதுதான் மன்ஹஜு ஸலஃப் என்பது. இந்த மன்ஹஜை நாம் எல்லோரும் சரியான முறையிலே புரிந்து கொண்டு அதில் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும், இதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில் ஊட்டப்பட்டிருக்கிற பின்னூட்டல்கள் அகற்றப்பட வேண்டும். திறந்த மனதோடு தெளிந்த சிந்தனையோடு எப்போதும் சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் இவர்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்தார்கள் என்பதை எல்லா விஷயங்களிலும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.